வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு பயணமாக ஏலகிரிக்கு போயிடுறோம். ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். ஏலகிரி மலைக்கு போயிட்டு அங்கே ஒரு ஷூட்டு அதுக்காக போகிறோம். இப்போ காரில் போயிட்டுருக்கோம். காரில் போகும்போது பொறுமையாக போனால் போக மாட்றாரு. எப்படி ஆட்டுறாரு பாருங்க. அப்பா ஐயோ ஐயா வேகனா போகாத ஐயா பார்த்துக்க போறாரு. வரையா ஃபோன் வரையா பேசிகிட்டே போகிறாரு. ஏன் நான் ஃபோன் பேசுகிறேன்னா அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பேசுகிறாங்களா அவங்க ஒய்ஃபு. ஏன் அப்புறமேலும் பேசுகிறான்னு இல்லை ஃபோன் எடுக்கலன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான வளைவு இருக்குங்க. செம்ம ஸ்பீடுங்க இந்த வளைவில். ஆனால் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எப்போ எது குறுக்க வரான்னு தெரியாது. இது போகன் வளைவு பார்த்தீங்களா, ஃபுல்லாமே காடு தாங்க. ஏன்னா முன்னாடி வர்றது என்னன்னே தெரியாது, எந்த வண்டி வருதுன்னே தெரியாது. அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு தலைவன். பார்த்துட்டே இருங்க. ஓரமாக அந்த அவர் கார் வருது. டேய் ஓரமாக போயேன்டா, இடிக்கிற மாதிரியே வரானுங்க. இதான் நன்னாரி வளைவு. நன்னாரி சர்பத்து செய்வாங்களே அந்த வளைவு. பூங்க ஒருத்தன் நிற்கிறான் பார்த்தியா, எதுக்கு தான் இப்படி ரோட்லேயே நிற்கிறான். அவர் ஆட்டோக்காரன் சும்மா இருக்க மாட்டாங்க, கரெக்டாக வந்துச்சு உருவுறாங்க. லவர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம காடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காடுங்க. வளைவு சரியாந்திர வளைவுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே அவ்வளோ ஒரு ஜில்னஸ் ஏரியாங்க. ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்கும். மேலே இருந்து ஃபுல்லாகவே அந்த கீழே இருக்கிற வீடு ஃபுல்லாமே எல்லாமே தெரியும். ஆடுறான் டேய் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க ஓடுறான். இங்கே வருங்க தலைவா, வளைவு நமக்கு மூச்சு வாங்குதா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வளைவு தான் இந்த வளைவு. மிக பயங்கரமாக இருக்கும். ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த தைலம் வாசனைனா ஃபுல்லாக இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தைலம் வாசனை சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ அருமையான ஒரு காற்று, இயற்கை காற்று தான் ஃபுல்லாக. ரோடெலாம் எப்படி தான் இந்த மலை மேலே ரோடு போட்டாங்கன்னு தெரில, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நான் பக்கா சேஃப்டிங்க, ஆனால் பார்த்து தான் வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னால் பிரச்சனை இல்லை. இந்த ஏரியாவுக்கு புதுசாக வராங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா மேலேயும் கிளம்பி அப்படி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். என்ன விட்டுறாப்புல, வேகனமாக விட்டுறாப்புல. குட்டி கீழே விடாமல் இருந்தா சரி. நல்ல டிரைவர் அண்ணா, சூப்பர் டிரைவர் அண்ணா. அப்புறம் மங்கீஸ்லாம் உட்காந்துருக்கு. இடம் சரியான இடங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலி டூர் மாதிரி சுற்றி பார்க்கலாம். நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு இடமும் இங்கே இருக்கும். நிச்சயமாக ஏலகிரிக்கு மலைக்கு வாங்க, ஒரு தடவையாவது இந்த வந்து பாருங்கள். வியூ பாயிண்ட்லாம் இருக்கும். ஃபுல்லாக இயற்கை தாங்க. ஃபுல்லாக எல்லாம் மரம் தான். இங்கே எல்லாமே மரம் தான். பேசிட்டு குறுக்க எவனோ வந்து விட்றான். பார்த்தீங்களா இந்த வளைவை பார்த்தீங்கன்னா பாருங்க, குரங்கு எதுக்கு வருதுன்னா நமக்கு எதனா போடுவாங்கன்ட்டு தான் கிட்ட வரும். நாங்கள் தான் எதுவுமே எத்தனை போலையே, இதுதான் ஃபஸ்ட்டு. மலை மேலே ஏறிட்டுருக்கோம். பாருங்க சுற்றி 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 வருது. எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு தடவை போனீங்கன்னா புளிப்பும் டைம் போட்டுருங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தடவை அதுதான் முடியல. கிருட்டுன்னு வருது. அது மாதிரி சாப்பிட்டு போயிடாதீங்க. வந்துட்டங்க நம்ம வியூ பாயிண்ட்டுங்க. இதாங்க வியூ பாயிண்ட். அந்த இடம் இங்கே நின்று தான் பார்க்கவும் நம்ம எல்லா ஏரியாவும் தெரியும். பக்காவான ஒரு இடம் தான் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தோம்னா வானமும் நம்மளுக்கும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. தலைவா ஆட்டாது தலைவா, வண்டி ஆட்டினா அப்புறம் எப்படி வீடியோ எடுக்குது. ஒரு வேகனா போகிறான், சொல்கிறதே கேட்க மாட்டாப்புல. என்ன ஆட்டுற எப்பாடே பார்த்துறாடி எப்பா, பயமா இருக்கடாடி சாமி. எங்கே போகிறோம் நமக்கு? எனக்கு ஏற்கனவே கிருகிருன்னு வருது.
இதுல இப்படி வரைய வேகனா போறது, மயக்கம் வந்து இங்கேயே போறதுக்கு பயமா இருக்கு. வந்துட்டு இருந்தாலே இன்னொரு வளைவு பார்த்தீங்கன்னா, வளைவா வந்து இங்கதான் ஒரு 12 வளைவு இருக்கு. தலைவன் இருக்கான் பாரு. ஏய் சிங்கம், இங்க போறா டேய். மங்கிஸ்தா டேய், இங்கடா. இங்க போறான்னா வேற எங்க போறான் கூட்டம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஏலகிரி மலைங்க. இந்த இடம் பாத்துட்டீங்களா? இதான் ஏலகிரிஸ். இதான் இதுதான் உங்களுக்கு முக்கியமா காட்டணும்னு நினைச்சேன். இந்த ஏலகிரி மலை வந்து இதுக்குள்ளேயே ஒன்றும் வண்டி போகலாம். இந்த ஏலகிரி மலை வந்தீங்கன்னா இடம் வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, மேலே விமானம் போகுது, கீழே நாயெல்லாம் போகுது. நாயை சொன்னேன், ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இடம். ஏன்னா மேலே பள்ளம் மெவுடு குண்டும் குழியுமா இருக்கு. குண்டும் குழியும்னா என்ன குண்டுன்னு சொல்லுங்க, இடத்த வந்து குண்டும் குழியுமா இருக்கு. ஸோ நீங்களும் ஒரு தடவை விசிட் வாங்க ஏலகிரி மலைக்கு, நல்லா இருக்கும். இந்த இடத்த வாங்குறோம் நீ இல்லை, நான் மட்டும் தான்.